பிரேக்கப்பும் ஆயிடுச்சு, அந்த பையனோ இல்ல அந்த பொண்ணோ உங்களை விட்டுட்டும் போயாச்சு. உங்களுக்கு அவங்க இனிமே உங்க லைஃப்ல வேணான்னு தோணுது, ஆனா மூவ் ஆன் ஆக முடியல. திரும்பி திரும்பி போய் கெஞ்சுறீங்க, ஆனா உங்க ஹார்ட் சொல்லுது வேணான்னு, ஆனா உங்க மைண்ட் சொல்லுது போய் கேளு, டெக்ஸ்ட் மெசேஜ் போடு, திரும்பி என்கிட்ட பேசிடு அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க ஸ்டக்கா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஃபுல்லா பாருங்க, நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் எப்பெல்லாம் இது தோணுதோ அப்பெல்லாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஷாப்புக்கு, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, இல்லைன்னா நீங்க ஆன்லைன்லயே ஆர்டர் பண்றீங்க. எக்ஸ்பென்சிவான ஃபுட் நீங்க ஆல்ரெடி பேவும் பண்ணியாச்சு, ஆனா அந்த ஃபுட் வந்து ரொம்ப ஆயிலியா இருக்கு, திரும்பி ரிட்டர்ன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஆயிலி ஃபுட் இருக்கு, அது உங்களுக்கு செட் ஆகாது, உங்களுக்கு நைட் வந்து ஸ்டமக் அக்செப்ட் பண்ணிக்காது. சில பேர் சாப்பிடாம தூக்கி போட்டுருவீங்க, ஆனா சில பேரு காசு போட்டு வாங்கிட்டோமே இதை சாப்பிட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிடுவீங்க. அப்புறம் என்னாகும், அது உங்க பாடிக்கு தான் டேமேஜ் ஆகும். சோ இந்த மாதிரிதான் இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டஃப் மூவ் ஆன் ஆக முடியாம இருக்கீங்க பாத்தீங்களா, இதுவும் அப்படிதான் ஒர்க் ஆகுது. ஏன்னா உங்களோட பிரெயினுக்கு ஆல்ரெடி டைம், மணி, இமோஷன் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோமே, இதை எப்படி நம்ம வேஸ்ட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் சைக்காலஜில சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மனுஷங்க பண்ற மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங்கிங் மிஸ்டேக். இப்போ நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்லயோ, ஃபெயில் ஆன மேரேஜ்லயோ, இல்ல பிடிக்காத ஜாப்லயோ, இல்ல நீங்க ஆர்டர் பண்ண அந்த ஃபுட்லயோ, நீங்க பிடிச்சாலும் பிடிக்கலனாலும், இருந்தாலும் இருக்கலனாலும் நீங்க கொடுத்தது திரும்பி வரப்போறது இல்ல. இப்போ முக்கியமான விஷயம், அடுத்த 5 years நீங்க என்ன பண்ண போறீங்க? கொடுத்த 5 years இனி வராது. அடுத்த 5 years நீங்க என்ன பண்ண போறீங்க? இந்த சங்க் காஸ்ட்ன்றது ஒரு ரீசன் கிடையாது, இது ஒரு ட்ராப். அதனால நமக்கு ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு அந்த ஃபுட்டை ஓரமா வச்சுட்டு நீங்க வேற ஹெல்தி ஃபுட் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, இல்ல பட்னியா இருந்து மார்னிங் நல்ல ஃபுட்டா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணாலும் சரி. அதாவது நமக்கு நம்ம மென்டல் ஹெல்த் தான்ப்பா முக்கியம், நம்ம இதுல இருந்து மூவ் ஆன் ஆயிடலாம், க்ரோத்கான வழியை பார்க்கலாம், நீங்க மூவ் ஆன் ஆனாலும் ஓகே, இல்ல நமக்கானது வரட்டும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நீங்க அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணாலும் சரி. Do the best, choose wisely, all the best.